நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஏரியாவிலிங்க. கிணறு மற்றும் எல்பிபி வாய்க்கால் பாசன வசதியோட கிழக்கு பார்த்த மாதிரி 220 அடி தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கிற லேண்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற இந்த லேண்டோட மொத்த பரப்பளவு 1 ஏக்கருங்க. 1 ஏக்கருக்கு 6 சென்ட் கம்மியாக இருக்குதுங்க. அதாவது 94 சென்ட் இருக்குதுங்க. லேண்டு வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. ஃபுல்லாக தென்னம்புள்ள வச்சு 2.5 வருஷம் ஆச்சுங்க. சுற்றி கம்பி வேலி அமைச்சிருக்காருங்க. இந்த லேண்டு வந்துங்க சென்னிமலையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருமே, அரச்சலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க, அத்தக்காடையூர் டவுனுக்கு ஒரு 4 கிலோமீட்டருங்க, கேஜி வலசுக்கு பக்கத்தால் தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. லேண்டு வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருதுங்க. வாஸ்துப்படி இருக்குதுங்க. ஜலமாலையில் வந்து கிணறு வந்துடுதுங்க வாஸ்துப்படி. அதே மாதிரி குபேர மூலையுமே கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ வாஸ்துப்படி பூமி வந்து அமைப்பாக கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. வாஸ்து குறைபாடு கிடையாதுங்க. இதில் வந்துங்க 70 தென்னம்புள்ள வச்சு விட்ருக்காருங்க. வச்சு 2.5 வருஷம் ஆச்சுங்க. 2 மாமரம் இருக்குதுங்க. கிணறு வந்து கூட்டு கிணறுங்க. 4ல் ஒரு பங்குங்க. சர்வீஸுமே 4ல் ஒரு பங்குங்க. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. லேண்டு வந்துங்க ஃபுல்லாக 220 அடி தார் ரோடு பேஸ் வந்துடுதுங்க. அக்கம் பக்கம் பூரா விவசாய ஏரியா தானுங்க. அக்கம் பக்கம் குடியிருப்பும் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸே கட்டி குடி வர்றதுனாலும் இமிடியேட்டாக வரலாமுங்க. பிற்காலத்தில் வந்து இதை 50 சென்ட்டாக பிரித்து 2ஆக விற்கிறதுனால விற்கலாம். நீங்கள் 50 சென்ட்டாக பிரிச்சிங்கனாலும் தார் ரோடு பேஸ் 110 அடி வருங்க. இப்போ 220 அடி இருக்குதுங்க. 2ஆக பிரிச்சிங்கனாலும் பிரித்து விற்கலாமுங்க. சௌரியங்க. மொத்தம் 1 ஏக்கராவுக்கு 6 சென்ட் கம்மிங்க. கிணத்துல வந்து 4ல் ஒரு நாள் கூட்டுங்க. ஃப்ரீ சர்வீஸ்லேயுமே 4ல் ஒரு கூட்டுங்க. எல்பிபி வாய்க்கால் பாசனம் உண்டுங்க. 70 தென்னை மரங்க. தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க. இதோட ரேட்டு அப்படியே 80 லட்ச ரூபா கேட்குறாருங்க. கொஞ்சம் அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க. சுற்றிலும் கம்பி வேலிங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க. வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுன்னு நேரடியாக ஓனர்கிட்டே பேசிக்கலாமுங்க. நன்றி, வணக்கங்க.